தெரிவித்துக் கொண்டு பிரதேச மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்து விலை அதிகரிப்பை கட்டுவதற்கான கட்டுப்படுத்துவதற்காக அதிகரித்து செல்லும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் மற்றும் தரமற்ற பொருட்களின் விற்பனையால் மக்கள் அண்மை காலமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து நேரிட்டுள்ளது. இதாவது பிரதேசத்திலும் மக்கள் தமது அத்தியாவசிய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் அவர்களின் சுகாதாரத்தை மட்டுமல்லாது ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் பெரும் சவாலாக இருப்பது வேதனைக்குரியது. குறிப்பாக எமது வேலை பிரதேசமானது பொருளாதார ஈட்டலில் பின்தங்கிய மக்களை கொண்டதாக இருக்கின்ற நிலையில் மக்களுக்கு கிடைக்கின்ற பொருட்களாவது உணவு பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்கு எமது பிரதேச சபை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என இச்சபையில் வலியுறுத்துகின்றேன். பல பொருட்கள் குறிப்பாக மரக்கறி வகைகள் மற்றும் கடல் உணவு பொருட்கள் வாழ் நகரில் விற்கப்படும் விலையை விட இரட்டிப்பான விலைக்கு கூட இங்கு பெற முடியாத நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக கடல் வளம் நமது பிரதேசத்தின் உயர்தர வளமாக இருக்கின்றது. கடந்த கடற்தொழில் அமைச்சர் தொழிலை முன்னெடுக்கும் மக்களுக்கு பலதரப்பட்ட மானியங்கள் மற்றும் சலுகைகளை தொடர்ச்சியாக வழங்கிய வண்ணமே இருக்கின்றன. அதே போன்று வெளிநாடுகளும் உதவி திட்டங்கள் என்ற போர்வையில் அந்த மக்களுக்கு பலவற்றை வழங்கி வருகின்றன. ஆனாலும் கடல் உணவு பொருட்கள் மற்றும் பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கு மலிவாக கிடைப்பதில்லை என்ற ஏக்கம் வேலைவாழ் கடற்தொழில் சார ஏனைய மக்களின் மனிதர்களில் ஏக்கமாக இருக்கின்றது. இதற்கு சந்தைப்படுத்தலில் வெளியூர் வியாபாரிகளும் முன்னுரிமை வழங்கப்படுவதால் கடல் உணவின் விலை உச்சம் பெறுகின்றது என்ற காரணமும் முன்வைக்கப்படுகின்றது. இது கடற்தொழிலாளர்களுக்கு நன்மையானதாக இருக்கின்ற ஒரு விடயம்தான். அது வரவேற்கத்தக்க ஒன்றாக உள்ளது. ஆனால் உள்ளூர் நுகர்வோர் அதனால் பெரும் ஏமாற்றத்தையே சந்திக்கின்றனர். அந்த வகையில் கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் மலிவாக உள்ளூர் நுகர்வோருக்கு குறிப்பாக மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதை அல்லது கிடைப்பதை உறுதி செய்வதில் நமது பிரதேச சபைக்கு பொறுப்புள்ளது. அதே போன்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அடிக்கடி உயர்வதால் சில வர்த்தகர்கள் பொருட்களை பதுக்கி வைத்து செயற்கையாக விலையை உயர்த்துவதாலும் நமது மக்கள் ஆளாகின்றனர். அது மட்டுமல்லாது கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள், பாவனைக்கு உதவாத பொருட்கள் மற்றும் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் கையாளப்படும் இடங்களில் பரவலாக இருக்கின்றதை அவதானிக்க முடிகின்றது. இதனால் நமது மக்களின் ஆரோக்கியமே கேள்விக்குறியாகின்றது. இதற்கு உணவு பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடுகள் தொடர்பான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை குறித்த பொதுமக்களிடமோ அல்லது வர்த்தகர்களிடமோ போதிய விழிப்புணர்வு இல்லை என்ற நிலையில் உள்ளது. அது மட்டுமல்லாது துறைசார் அதிகாரிகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பு இல்லாமையில் வர்த்தகரின் விதிமுறைகளை மீறுவதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. எனவே பிரதேச மக்களின் நலன்களை பாதுகாக்க பிரதேச சபை பின்வரும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்துவது அவசியம் என நான் இந்த சபையில் முன்மொழிகின்றேன். முதலாவது, பிரதேச சபை உறுப்பினர்கள், உணவு ஆய்வாளர்கள், சுகாதார அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை உருவாக்குதல். இரண்டாவது, குறித்த குழுவினர் சந்தைகள், கடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்களுக்கு தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ளல். மூன்றாவது, விலைப்பட்டியல் சரியான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதா, பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறதா, தரமற்ற பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்தல். நான்காவது, அத்துடன் விலை கட்டுப்பாட்டை மீறுவோர், பதுக்கலில் ஈடுபடுவோர் மற்றும் தரமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்தல். அது மட்டுமல்லாது குறித்த சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்படும் அபராதங்களை மற்றும் தண்டனைகளை வழங்கப்படுவதை உறுதி செய்தல். இவற்றுக்கு மேலாக உணவு பாதுகாப்பு, சரியான விலை நிர்ணயம் மற்றும் நுகர்வோர் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை சமூக மட்ட அமைப்புகள் ஊடாக மக்களிடம் கொண்டு செல்லல். முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு இலகுவான ரகசிய வழிமுறைகளை குறித்த பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தல். விழிப்புணர்வு சுவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரசுரங்களை பொது இடங்களில் ஒட்டுதல். உணவு உற்பத்தி மற்றும் கையாளும் தரப்பினர் அனைவரும் சுகாதார சான்றிதழை புதுப்பிப்பதை அல்லது எடுத்துக் கொள்வதை கட்டாயமாக்குதல். பிரதேச செயலகம், நுகர்வோர் அதிகார சபை, சுகாதார அமைச்சு மற்றும் பிற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தல். இவ்வாறு கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதுடன் மேற்கண்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் உணவு பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தி பிரதேச மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை சபையில் இருக்கும் அனைவருக்கும் உண்டு என நம்புகின்றேன். எனவே இந்த முன்மொழிவின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிரதேச சபை விடயத்தில் துரிதமாக அக்கறை செலுத்த வேண்டும் என வலியுறுத்தி சபையில் முன்மொழிவை வைக்கின்றேன். அதே போன்று நான் இந்த முன்மொழிவை முக்கியமாக கொண்டு வந்தது காரணம் என்னென்றா, மத்தியில பெரிய ஒரு ஆழ்ந்தரப்புல இருக்கிற பிரதேச சபையில 4 உறுப்பினர் இருக்கிறோம். ஆகவே இந்த கவனத்துல கொண்டு இந்த மக்களுக்கு என்ன சொல்லி நாங்கள் இங்க வந்தோமோ அது அவர்கள் செய்வார்கள் நம்பிக்கையில நான் சொல்றேன். 4 உறுப்பினர் இருக்கிறோம். பெரிய ஒரு கலத்தோட வந்த ஆட்கள் மத்தியில
அப்ப அவர்கள் செய்யணும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ன்ற நம்பிக்கையில இந்த சபையில நான் இதை முன்மொழிவை